இந்த புளிக்குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தட்டாம்பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, முழு கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த தட்டாம்பயிரை ரெட் கவ் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இதையும் வந்து ஓவர் நைட்டாக நீங்கள் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா 6 to 8 hours ஊற வச்சா போதும். அந்த ஹோல் பிரிஞ்சால 4 ஸ்லிட் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல ஆட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நிறைய கார்லிக் வந்து நம்ம இதுக்கு ஆட் பண்ணணும். ஏன்னா புளிக்குழம்புக்கு வந்து நிறைய வெங்காயமும் பூண்டும் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல எண்ணெயில் கடுகு, உளுந்து, சீரகம், பூண்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து அரைச்சி இதில் நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா சாட்டேட் பண்ணணும். நல்லா சாட்டேட் ஆனதுக்கப்புறம் புளி ஊற வச்சு நல்லா வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாயில் பண்ண ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான புளிக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து அல்டிமேட்டான காம்பினேஷன் வந்து புடலங்காய் பொரியல், கொஞ்சம் சௌ சௌ சாம்பாரும் அன்னைக்கு செஞ்சுருந்தேன். புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.